கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்நாளிலும் கூட நம்ம ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும், சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். அநேக வேளைகளிலே நாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், ஒருவேளை அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், சகல ஞானவான்கள் எல்லோரையும் நாம் சற்று கூர்ந்து கவனிப்போம் என்றால், ஒருவர் ஏறெடுக்கிற
விண்ணப்பங்களை கேட்கிறது போல இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சிந்தை எங்கேயோ இருக்கும். உலக மனிதர்கள் அப்படியாக வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டுக்கொள்ளுகிறது போல இருப்பார்கள். அவ்வளவுதான். ஒரு பதிலும் அதுக்கு கிடைக்காது, ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நடைமுறையை, அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவர் எத்தகைய சூழ்நிலையிலேயும் அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய ஜெபத்தை கூர்ந்து கவனிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்துக்கு நேராக தம்முடைய சீஷர்களோடு கடந்து வருகிறார். அந்த பட்டணத்துக்கு அவர் வருகையிலே அவரோடு கூட திரளான ஜனங்களும் வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தாலும் அவரோடு கூட திரளான ஜனங்கள் சூழ்ந்து இருக்கிறதை நாம் வேதத்தில் பல இடங்களிலே வாசிக்க முடியும். அப்படி இவர் எரிகோ பட்டணத்துக்கு வருகிற வழியிலே திரளான கூட்டத்தோடு கடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது கண் பார்வையற்ற ஒரு மனிதன், அவன் பெயர் பர்த்திமேயு. இந்த பர்த்திமேயு ரோட்டின் ஓரத்திலே அமர்ந்து பிச்சை கேட்கிற ஒரு சூழ்நிலையிலே வாழ்கிறவர். அவருடைய வாழ்க்கையிலே அடுத்த வேலைக்காக மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவருக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து செல்லுகிறார். பார்வையற்ற மனிதனாகிய பர்த்திமேயு ஆண்டவர் செல்லுகிற இந்த சூழ்நிலையை உணர்கிறார். ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் தன்னை கடந்து செல்லுகிறது என்று அவர் உணர்ந்தவராக அருகில் இருக்கிறவர்களை பார்த்து யார் போகிறார்கள் என்று கேட்கிற பொழுது அங்கே அவருக்கு சொல்லப்படுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து கடந்து செல்லுகிறார் என்று. ஒருவேளை ஒரு மனிதனை ஒரு கூட்டத்தார் கடந்து செல்லும் பொழுது சற்று வேகமாகவே சென்றிருக்கிறதான் வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பர்த்திமேயு குருடனை கடந்து சென்ற அந்த சூழ்நிலையிலே அருகில் இருந்த மனிதனிடத்தில் கேட்ட பொழுது அவர் இயேசு கிறிஸ்து செல்கிறார் என்பதை உணர்ந்த உடனே இந்த பர்த்திமேயு என்ன செய்கிறார் தெரியுமா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கதற ஆரம்பித்தார். அங்கே இயேசுநாதரோடு சென்ற ஒரு சிலர் இந்த மனிதன் இயேசுநாதரை சத்தம் போட்டு கூப்பிடுகிறதை பார்த்து, நீ அமைதியாக இரு, சத்தம் போடாதே என்று அவரை அதட்டுகிறார்கள். சாதாரணமாக வேற, சாதாரணமாக சத்தம் போடாதே என்று சொல்லுகிறது வேற. அதட்டுகிறார்கள் என்றால் இவர் சத்தம் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது என்று உணர்ந்தார்கள் என்னவோ தெரியாது. ஆனால் அந்த மனிதனோ முன்பை காட்டிலும் அதிகமாக சத்தம் போட்டார். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று.
இந்த சத்தத்தை கேட்ட இயேசு கிறிஸ்து நின்றார். நின்று திரும்பி அந்த மனிதனை அழைத்து வாருங்கள் என்றார். பாருங்கள், மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அது ஒருவேளை எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், கண் பார்வை உடையவரோ உடையாதவரோ இல்லாதவரோ, அல்லது சரீரத்தில் பலவீனப்பட்டவரோ, கைகால்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், குறைகள் உள்ளவர்களாக இருக்கலாம், எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் சொல்லி இருக்கிறார்லவா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் வந்து கேட்கிற வேளையிலே, ஆண்டவரே நான் கண் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்ட வேதத்திலே ஆண்டவர் அவருக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று. ஆண்டவருடைய செவிகள் மந்தமாக போகிவிடவில்லை. செவிகள் நமக்காக திறந்திருக்கிறது. நாம் கூப்பிட வேண்டியது நம்முடைய கடமை, அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவருடைய கடமை, நம்முடைய கடமை. மாம்சமான யாவரும் அவரிடத்தில் செல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். பர்த்திமேயுக்கு நன்மை செய்த ஆண்டவர் நமக்கும் செய்ய கிருபை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஜெபிக்க ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் அப்பா, வேதத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் சத்தியங்களை உணர உதவி செய்திருக்கிறீரையா, நன்றி. அந்த பர்த்திமேயு குருடன் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீ நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டீரப்பா. அவருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீர், அவருக்கு விடுதலை தந்தீர், கண் பார்வையடைய செய்தீர், அற்புதங்களை செய்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். தேவைகளோடு இருக்கிறவர்கள் ஐயா, யாரிடத்துல போவோம், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஏங்கி தவிக்கிறவர்கள் எத்தனையோ பேரிடத்துல சென்று இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா. இவர்களுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீர் ஆண்டவரே, ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதத்தை செய்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அற்புதத்தை எதிர்பார்த்திருங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த காணொளி மற்றவர்களும் பிரயோஜனப்படும்படியாக முடிந்த வரையில் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.